வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். 1/2 கிலோ சிக்கன், 1/2 கிலோ சீரக சம்பா அரிசி சேர்த்து இந்த பிரியாணியை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ சிக்கன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 3 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக பொடியாக நறுக்கின புதினா இலையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சு 1 மணி நேரம் மேரினேட் ஆக விட்டுடலாம். அப்போ தான் சிக்கன் மிருதுவாக இருக்கும். பாத்திரத்தில் 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. 2 பிரியாணி இலை, 3 துண்டு பட்டை, 2 நட்சத்திர சோம்பு, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, 2 பச்சை மிளகாய், ஒரு 10-20 செகண்ட் இதை பிரட்டி விட்டுறலாம். மீடியம் சைஸில் 3 பெரிய வெங்காயம், கிட்டத்தட்ட 200 கிராம் அளவு இருக்கும். வெங்காயத்தை நல்லா சவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. மீடியம் சைஸில் 3 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டு வதக்கிடலாம். தக்காளியும் 200 கிராம் அளவு தான். தக்காளி மசிகிற அளவுக்கு வதங்கிடுச்சு. இதில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதனோட அளவு பார்த்திங்கன்னா 75 கிராம் அளவு வரும். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 3-4 நிமிஷம் வதக்கி விடணும். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போன பிறகு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், இது இல்லைன்னா 2 டீஸ்பூன் சாதாரண மிளகாய்த்தூள் போதும். 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, ஒரு 10 செகண்ட் இதை பிரட்டி விட்டுறலாம். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு தயிரை ஊற்றி நல்லா கலந்து விட்டுறலாம். அரை கைப்பிடி அளவுக்கு நறுக்கின புதினா இலை, அதே அளவுக்கு நறுக்கின மல்லி இலையும் போட்டு கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துடலாம். அதிகப்படியான தீயில 1 நிமிஷம் இதை நல்லா பிரட்டி விடணும். சிக்கன் வேகிறதுக்காக ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உப்பையும் சேர்த்து கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் அதிகப்படியான தீயில கொதிக்க விட்டுடலாம். 5 நிமிஷத்துக்கு பிறகு குறைஞ்ச தீயில் மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும், மூடி வச்சிடலாம். இடையில கலந்து விடணும். 10 நிமிஷம் வேக விட்டுருந்தோம். சிக்கன் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இந்த கப்பில் தான் நான் அரிசி அளந்திருந்தேன். 1க்கு 1.5ங்கிற கணக்கில் தண்ணி ஊற்றிக்கலாம். பழைய அரிசியாக இருந்தால் இன்னொரு 1/4 கப் சேர்த்துக்கோங்க. இதில் நான் கொஞ்சமாக காய்ஞ்ச ரோஜா பூவை சேர்க்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அதே மாதிரி 1 டீஸ்பூன் சர்க்கரையும் போட்டுக்கோங்க. பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறையும் புழிஞ்சு விட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டு, மூடி வச்சிடலாம். தண்ணி கொதித்து வந்துடுச்சு. இப்போ நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்த சீரக சம்பா அரிசியை போட்டுக்கலாம். அரிசியை போட்ட பிறகு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். இடையில் ஒரு 2-3 தரம் கலந்து விடணும். அளவான தீயிலேயே ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷத்துக்கு பிறகு திறந்து பார்த்தீங்கன்னா அரிசிக்கும் தண்ணிக்கும் சரியாக வந்திருக்கும். இப்போ இதை ஒரு தரம் பிரட்டி விட்டுடலாம். கீழே இருக்கிற அரிசி மேலே வரணும், மேலே இருக்கிற அரிசி கீழே போகணும், அந்த மாதிரி பிரட்டி விடணும். இப்போ ஸ்டவ்வில் பழைய பாத்திரத்தை வச்சு அது மேலே பிரியாணி பாத்திரத்தை வச்சு மூடிடலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன், அதை மேலே வச்சு அதையும் மூடி வச்சிடலாம். அதிகப்படியான தீயில் ஒரு 5 நிமிஷம், குறைஞ்ச தீயில் ஒரு 10 நிமிஷம், அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் கழித்து திறந்துடலாம். இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நீங்கள் அதிகமாக சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நறுக்கின புதினா இலையும் போட்டு பிரியாணியை பிரித்து விட்டுடலாம். மணக்க அருமையான சுவையில் 1/2 கிலோ அரிசி, 1/2 கிலோ சிக்கனில் நான் செஞ்சுருக்கிற இந்த பிரியாணியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.